மோடியை வீழ்த்துவதற்காக கீழ்த்தரமான பொய்யை, அருவருப்பான பொய்யை ப. சிதம்பரம் கைகொள்கின்றார். ஒருவேளை இன்னும் 10 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ஆட்சி வருதுன்னு வச்சுப்போம், அப்போ சமஸ்கிருத மொழியை இவங்க அழிச்சு ஒழிச்சிருவாங்களா? மக்கள் மனதுல மோடிக்கு எதிராகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் வெறுப்பை விதைத்த பங்கில் மாபெரும் பங்கு இந்த அடாத செயலை புரோக்கர் வேலை பார்த்து செய்தவர்கள் தமிழக ஊடகவியலாளர்கள். ஒரு பச்சை பிள்ளைக்கு எதிராக 1.25 கோடி செலவு பண்ண நீங்கெல்லாம் உருப்படிங்களாடா? நீங்கெல்லாம் ஆட்சியாரா நடத்துறீங்க? நீங்கெல்லாம் உங்க வீட்டுல பெண்ணுக்கோ பேத்திக்கோ அப்படி நடந்திருந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் 1.25 கோடி செலவு பண்ணுவீங்களாடா? மானங்கட்ட பழப்பால இல்ல. அனைத்தையும் நாம் தெய்வாம்சம் கொண்டதாக பார்க்கின்றோம். நாம எதையுமே சைத்தான் என்றோ பாவிகள் என்றோ காபியர் என்றோ நாம் ஒதுக்குவதில்லை. ஐ எம் டெல்லிங், ஐ எம் நாட் அட்வொகேட்டிங் ஃபார் ஹிந்தி. ஆனா யாராவது ஒரு ஹிந்திக்காரனோ, ஒரு பீகாரியோ, ஒரு ஒரிசாக்காரனோ, ஒரு தெலுங்கு பேசுறவரோ தமிழ இந்த மாதிரி கொட்டையா பேசினா நாம ஒத்துப்போம் சார்? பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு புரோக்கர் வேலை பார்க்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். வைரமுத்துக்கு ஞானபீட அவார்டு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு அசிங்கமான அறிவிற்பான ஒரு நிகழ்வு. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. உலகெங்கும் உள்ள தென்னவன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. நீங்க என்னுடைய சேனலை முதல் தடவை பார்க்கறதா இருந்தான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சிறப்பான அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க சேனலுக்கு, எங்க நேயர்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு பேச ஒத்துக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தமிழக மக்கள் பாஜகவை நிராகரிக்கிறாங்க. அதுக்கு பாஜகவோட கொள்கை காரணமா, இல்ல திராவிட கட்சிகள் பல வருஷங்களாக உருவாக்கின அரசியல் கதை காரணமா? இதுல உள்ளங்கை கையில இருக்கக்கூடிய பொண்ணு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி இந்த திராவிட கட்சிகள் செட் செய்துள்ள நரேட்டிவை நாம் உடைக்க தவறிவிட்டதுதான் மிகப்பெரிய தவறாக நான் பார்க்கின்றேன். இது இன்றைக்கு நேற்றைக்கு உருவாக்கப்பட்ட இந்த நரேட்டிவ் அல்ல. இது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலிருந்தே சி. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தமிழகத்தின் பிரீமியராக, முதல்வராக இல்ல, சென்னை மாகாணத்தின் பிரீமியராக இருந்த காலகட்டத்திலிருந்தே கட்டவிழ்த்து விடப்பட்ட பொய்களை உடைக்க தவறியதன் பலனை இன்றைக்கு தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் எங்கேயுமே குலக்கல்வி என்ற வார்த்தையோ அப்பம் தொழில தான் பையன் செய்யணும்னு சொல்லல. ஆனால் அன்றைக்கு இருந்த இந்த திராவிடர் கழகத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் மிக வேகமாக, லாவகமாக, சாதுரியமாக ஒரு பொய்யை கட்டமைத்தார்கள். அந்த பொய்யை அரித்து நொறுக்க வேண்டிய பொறுப்பு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. என்ன காரணத்தினாலோ அதை தவற விட்டு விட்டார்கள். ஆனால் மாப்போ சிவஞானம், புலவர் கீரன் போன்ற மாபெரும் அறிஞர்கள் தங்களால் இயன்றவரை அந்த பொய்யை அரித்து துவைத்துக் கொண்டே வந்தார்கள். ஆனால் ஒரு பொய்யானது உலகை சுற்றி வருவதற்கு முன்பாக உண்மையானது அப்பொழுதுதான் வீட்டுப்படியை விட்டு இறங்குகின்றது. ஒரு பொய் ஊரை சுற்றி வருகின்ற நேரத்தில் உண்மை வீட்டு வாசலுக்கு வீட்டை விட்டு கிளம்புகின்றது என்ற அடிப்படையில் இந்த பொய்யானது ஒரு விஷ விருட்சமாக, ஆல விருட்சமாக வளர்ந்து தமிழகத்தை தேசியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கக்கூடிய வேலையை செய்தது. இந்த காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லி வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு தென்னாப்பிரிக்காவில் கொடுத்த பணத்தை காந்தியடிகள் ஏமாற்றி விட்டார் என்ற பொய்யையும் கட்டமைத்தது இந்த திராவிடம் தான். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை தன்னுடைய எதிரியாக பாவித்த காரணத்தால் இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, RSS மீது எப்படியெல்லாம் பொய்யையும் புரட்டுகளையும் ஒரு அசிங்கமே இல்லாமல், அருவருப்பே இல்லாமல், கூச்சலாட்சியமே இல்லாமல் பொய்யை சொல்கின்றார்களோ அதே போன்று மகாத்மா காந்தியின் மீதும் இந்த குற்றத்தை சுமத்தினார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது காந்தி கணக்கு என்று போகின்ற போக்கிலே எல்லாருமே, நாம் உட்பட இந்த காந்தி கணக்கு என்ற வார்த்தையை நாம் கடந்து வந்திருப்போம். இது இந்த திராவிட புரட்டால் கட்டமைக்கப்பட்ட பொய்யை குலக்கல்வி, காந்தி கணக்கு இரண்டாவது. மூன்றாவதாக ஹிந்தி வெறியர்கள். ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து
ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், நரேந்திர மோடி எல்லாருமே ஹிந்தி வெறியர்கள். இதையும் காங்கிரஸ் அடித்து உதைக்க தவறியதை இன்றைக்கு தமிழக பாஜக லாவகமாக எதிர்கொண்டு ஓரளவுக்கு, அதுவும் நம்ம கடந்த 5 வருடங்கள், இந்த கடந்த 5 வருஷத்துல தான் அந்த பொய்யின் வேகத்தை குறைக்க முடிந்திருக்கின்றது. நாம் அந்த பொய்க்கான மாற்றை, நாம் உண்மையை இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை என்னை போன்றவர்களுக்கு, இந்த சித்தாந்தத்தை மக்கள் முன் எடுத்து வைக்கக்கூடிய என்னை போன்ற எளிய தொண்டனுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கின்றது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு விஷயம், ஜவஹர்லால் நேரு காலத்திலையும், லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலையும், மொரார்ஜி தேசாய் காலத்திலையும், பிபி சிங் காலத்திலையும், ராஜீவ் காந்தி காலத்திலையும், நரசிம்மராவ் காலத்திலையும், நம்ம தேவேகவுடா காலத்திலையும், மன்மோகன் சிங் காலத்திலையும் எந்த அளவுக்கு சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டதோ அதே அளவுக்கு தான் தற்பொழுதும் நரேந்திர மோடி ஆட்சியிலும் ஒதுக்கப்படுகின்றது. ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்கியதை பற்றி பாராளுமன்றத்திலே பேசினார், உண்மையை பேசினார். ஆனால் அதே ப. சிதம்பரம் போன்றவர்கள், பெரிய மனுஷன் என்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ப. சிதம்பரம் போன்றவர்கள், என்னுடைய கருத்துல நான் சொல்ல வர கருத்து, மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களால் சிவகங்கை சின்ன பையன் என்று அழைக்கப்பட்ட ப. சிதம்பரம் சின்ன புத்தித்தனமாக, அல்ப புத்தித்தனமாக அரசியல் செய்கின்றார். அவர் உள்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே சமஸ்கிருதத்திற்கு என்ன நிதி ஒதுக்கினார்களோ அதே அளவுதான் தற்போதும் ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் வெறுப்பை விதைக்கும் நோக்கத்தில் மோடியை வீழ்த்துவதற்காக கீழ்த்தரமான பொய்யை, அருவருப்பான பொய்யை ப. சிதம்பரம் கைகொள்கின்றார். ஒருவேளை இன்னும் 10 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ஆட்சி வருதுன்னு வச்சுப்போம், அப்போ சமஸ்கிருத மொழியை இவங்க அழிச்சு ஒழிச்சிருவாங்களா? சமஸ்கிருதமே இந்தியாவில கிடையாதுன்னு விரட்டி விட்டுருவாங்களா? அன்றைக்கு நான் சொல்றது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாங்கிற கதையா இருக்க வரக்கூடிய காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சியானது சமஸ்கிருதத்தை ஆதரிக்குமா, ஆதரிக்காதா? அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை இது செய்யும் போது, தற்பொழுதுதான் அதிமுகவும் இதை போன்ற விஷயங்களை மக்கள் மனதிலே எடுத்து வைக்கும் போது எங்களுக்கும் சற்று லகுவாக உள்ளது இந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்வது என்பது. அதுவும் கடந்த ஒரு வருடமாக இந்த பொய்யை அடித்து துவைக்கும் வேலையை சிறப்பாக முன்னெடுப்பதற்கான ஒரு சரியான களம் அமைவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். இது கரைந்தெடுத்த ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யை மக்கள் முன்னால் உண்மை போன்று கட்டமைத்ததின் பலனைத்தான் தமிழகம் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. சோ நீங்க சொல்ற அந்த கொள்கையை பரப்பத்தான் திரு அண்ணாமலையும் ரொம்ப அக்ரெசிவா இப்ப பாலிடிக்ஸ் பண்றாரு நமக்கு தெரியுது. தேர்தல் களத்திலேயே அவர் ரொம்பவும் நேரடியா நின்று, நேரடியா சந்திச்சு, ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரஸ் மீட்டிங் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்றாரு. அவருடைய அரசியல் தமிழ்நாட்டுல வேலை செய்யுதா? கண்டிப்பாக வேலை செய்யுது. நீங்க தமிழக பாஜக 1% 1% வாங்கின காலத்துல இருந்து நான் களத்துல வேலை செய்யறேன். 1989 இருந்து களத்துல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன். 1989 தியாகராய நகர் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 1750. மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் MS நித்யானந்தன் என்று வலதுசாரி என்று தாடி வைத்துக் கொண்டு தமிழ் ஊடகங்களில் பேசக்கூடிய அண்ணன் தான் 1989 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். ஆனால் அதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் 1984 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மறைந்த பெரியவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 8200 வாக்கு பெற்றிருந்தார். ஆனால் காலப்போக்கில் தமிழகத்தில் கழகங்கள் கையில் சிக்குண்ட காரணத்தால் தேசியத்திற்கான வேலைகளானது சற்று கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியானது மெல்ல 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 வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. 2014 ஆண்டிலேயே மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைத்த 3வது அணி, கட்டமைத்த 3வது அணியின் மூலமாக 18% கிட்டத்தட்ட 18 19% வாக்குகளை பெற்று 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சற்றப்ப 9-10 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு சறுக்கி சென்றது. இங்கே தமிழகத்தில் அதிமுகவிற்கு மாற்றாக எழும்பி வந்த பாரதிய ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மரணத்திற்கு பின்பாக இங்கே ஒரு கேவலமான அரசியலை செய்து, ஒரு அசிங்கமான நரேட்டிவை செட் செய்து
அந்த நரேட்டிவிற்கு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை, அதுவும் நெறியாளர் என்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டு நரித்தனமான வேலைகளை செய்து, அது வந்து ஒரு உண்மையை பேச விடாமல், ஒரு பிஜேபி காரன் உண்மையை பேசினான்னா மறிச்சு 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 ஒரு நிமிஷத்துல 9 கேள்வி கேட்பான். அதே ஒரு திமுக சார்பாக பேசக்கூடிய நபர் பேசும்போது ஒரு வார்த்தை கூட இடைமறிக்காமல் பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி பேச விட்டு மக்கள் மனதுல மோடிக்கு எதிராகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் வெறுப்பை விதைத்த பங்கில் மாபெரும் பங்கு இந்த அடாத செயலை புரோக்கர் வேலை பார்த்து செய்வதவர்கள் தமிழக ஊடகவியலாளர்கள் என்பதை என்ற உண்மையை மக்கள் முன்வைக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். அந்த ஊடகவியலாளர்களின் அயோக்கியத்தனத்தைத்தான் முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் இந்த தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தின் முதல்வராக முடிசூட காத்திருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்று காலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எடுத்துரைத்தார். ஊடகத்தை பற்றி அவர் வைத்த கருத்தை அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஆரவாரம் செய்து வரவேற்றது. அந்த அளவிற்கு தமிழ் ஊடகங்கள் கிராதக செயல் செய்து புரோக்கர் வேலை பார்த்து நியாய தர்மத்தை கயற்றி வைத்து மனசாட்சி இல்லாமல் ஊடக அடியாளாக வேலை பார்த்தார்கள் இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள். ஏதோ விதிவிலக்கா ஒரு சேனல் 2 சேனல் இருக்கலாமே தவிர அதுல இருக்கக்கூடிய அம்பானிக்கு சம்பந்தமானதுதான். அம்பானியின் தொலைக்காட்சி தான் நியூஸ் 18. ஆனா நியூஸ் 18ல இருக்கக்கூடிய நெறியாளர்கள் அப்பட்டமாக திமுகவிற்கு வேலை பார்க்கின்றார்கள். அதுல கார்த்திகை செல்வன் என்ற பெயரை சொல்லியே சொல்றேன். இதுல என்ன பிரச்சனை? எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. கார்த்திகை செல்வன் என்ற நெறியாளர் 3 முறையோ 4 முறையோ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுத்துள்ளார். ஒவ்வொரு முறையும் நீ ஏன் ஒயின் ஷாப் மூடுறேன்னு ஏன் மூடல? எதிர்கட்சியா இருந்த போது கருப்பு சட்டை போட்டு கொடி பிடிச்சு வீட்டு வாசல் நின்று ஏன் மூடல? உங்க தங்கச்சி வாக்குறுதி கொடுத்தாங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு? ஒயின் ஷாப்பை மூடுவோன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? உன் புள்ள நீட்டுக்கு விலக்கு அளிக்கப்படும் சொன்னாரே, என்னாச்சு? நீ கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தர குறைக்கிறேன், ஏன் என்னாச்சு? இதை போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்காமல் நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா, நீங்க இன்டோர் கேம்ஸ் விளையாடுவீங்களா அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுவீங்களா, அண்ணியோட சமையல் பிடிக்குமா அம்மா சமையல் பிடிக்குமா, இதை போன்ற மிக கடுமையான கேள்விகளை மு.க. ஸ்டாலினிடம் வைத்துவிட்டு மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலையை பார்க்கும் பொழுது ஹிரோஷிமா நாகசாமி சாகையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி போட்ட குண்டு ஹைட்ரஜன் பாமா நியூக்ளியர் பாமா? நியூக்ளியர் பாம்னா அதன் தியரியை சொல்லு. அப்துல் கலாம் அவர்கள் பாலைவனத்தில், ராஜஸ்தான் பாலைவனத்தில் அந்த நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ண போது அதன் சூத்திரத்தை எழுது. வெளிவிவகார கொள்கையில் 1951 2026 வரை வெளிவிவகார கொள்கையை பற்றி நீ விளக்கி பேசு என்றெல்லாம் அண்ணாமலை பிஜேபி காரர்கள் எங்களை போன்றவர்கள் தான் மிக எளிமையான கேள்விகளை இந்த நெறியாளர்கள் குறிப்பாக கார்த்திகை செல்வன் வைப்பார். ஆனா அதுக்கெல்லாம் தயங்காம அண்ணாமலையாக இருக்கட்டும், என்னை போன்ற எளிய தொண்டனாக இருக்கட்டும், நாம அவங்களுக்கு வரிக்கு வரி பதில் சொல்லிட்டு தான் வரோம். ஆனா அதையும் மறைக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இதுவரை செய்யப்படவே இல்லை. அது செய்யணும்னு சொல்லி ஒரு கருத்தளவில் பேச்சளவிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான கூட்டம் கூட எங்கேயும் நடக்கல. ஆனால் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தி மோடி தமிழ்நாட்டோட சீட்டை குறைக்க போறாருன்னு சொல்லி ஒரு கேடுகட்ட பிரச்சாரத்தை முன்வைத்தார். ஏன் மோடி குறைக்க போறாருன்னு சொன்னீங்க? இது வரைக்கும் எங்கேயாவது நடந்ததான்னு ஏதாவது ஒரு ஊடகத்துக்காரன் கேட்டிருக்கானா? நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன்னா டேய் ஏண்டா அப்படிலாம் புழுவுறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கணும். 2016 திருமுருகன் காந்தின்னு ஒரு பெயர், அந்த பெயர் ரேஷன் கடையெல்லாம் மோடி மூட போறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்வைச்சான். அதை வச்சு இந்த ஊடகவியலாளர்கள் தான் விவாதம் நடத்தினாங்க. டேய் எங்கடா ஏண்டா இது ரேஷன் கடையை மூண்டாங்களடா அப்படின்னு திருமுருகன் காந்தியை எந்த பயிலும் கேட்கல, இது வரைக்கும் எந்த நெறியாளரும் கேட்கல. இதை போன்ற அயோக்கியத்தனங்களை, அடுக்கடுக்கான விஷயங்களை, இது ஊடகத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்களை அடியாளாக வைத்துக் கொண்டு திமுக செயல்படுற காரணத்தினால இன்னைக்கு ஏதோ அவங்க பிரகாசமா தெரிஞ்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். ஆனால் வருங்காலத்தில் இவங்களுடைய பொய் புரட்டு அத்தனையும் மக்கள் மன்றத்தில் எக்ஸ்போஸ் ஆகி அவர்கள் தோற்பது உறுதி. இன்னைக்கு
தமிழகத்துல சமூகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்ற செயல்களை வந்து எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் வந்து பாஜக, என்டிஏ, அதிமுக எல்லா கட்சியும் சேர்ந்து வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அதை வெற்றிகரமா நிறைவேற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு போராட்டம் இவ்வளவு வருஷமா நடக்காம இப்ப தேர்தல் சமயத்துல வந்ததை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது உங்களுக்கு தேர்தலுக்கு அட்வான்டேஜா அமையுமா? அதாவதுங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி போக வேண்டும், அதற்கு ஏற்றார் போன்று எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடுதான் மக்கள் மனதிலும் இந்த எண்ணம் தான் உள்ளது. ஏன்னா சராசரி மக்கள், நீங்க ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஒரு சாதாரண கொத்தனார் வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், நீங்க ஒரு எளிய மனிதர்கள்ட்ட பேசி பாருங்க, அவங்களுடைய மனதில் உள்ள குமுறல்களை வெளிக்கொண்டு வருவார்கள். ஏன்னா அந்த தெருவுல இருக்கக்கூடிய, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறுமி கூட பாதிக்கப்படுற அளவுல இருக்கு. 2 வயசு பெண் குழந்தைய கிருஷ்ணகிரியில, போச்சம்பள்ளின்னு நினைக்கிற அந்த ஊர்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒருத்தன் கெடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்து, வன்புணர்வு செய்து, அந்த பச்சை குழந்தைய கொடூரமாக கொலை செய்துள்ளான். நான் என்ன கேட்கிறேன், அவன் அந்த கட்சிக்காரன் திமுக நிர்வாகி, அவர் பேரு மாரப்பன் என்கிற கலைஞர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. கலைஞர்ங்கிற பெயர் கொண்டவன். இந்த லோக்கல் இருக்கிறவங்க எல்லாம் அவனை கலைஞர்னு கூப்பிடுவாங்க. 2 வயது பெண் குழந்தைய, அந்த பச்சை பிள்ளைக்கு என்ன சார் தெரியும்? 4 வயசு பெண் குழந்தை, 7 வயசு குழந்தை, மெட்ராஸ் அண்ணா நகர் திருமங்கலத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான தொழிலாளிக்கு 8 வயசு பச்சை புள்ள இங்க பக்கத்துல இருந்த காம்பவுண்ட்ல இருந்தக்கூடிய ஒரு திமுக நிர்வாகியால தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு வந்துள்ளார். 2 வருஷமாக நடந்தது. ஒரு 6 மாசம் முன்னாடி அந்த பச்சை பிள்ளைக்கு, 10 வயசு பெண் குழந்தைக்கு அதீத காய்ச்சல், உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படவும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில கொண்டு போய் அட்மிட் செய்யப்படுகிறார். அந்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவர்கள், டாக்டர்கள் பரிசோதனை செய்து, இதை இவ்வளவு கொடூரமா இந்த பெண் பிள்ளையை ஒருத்தன் வந்து சீரழிச்சிருக்கான்னு சொல்லி காவல்துறைக்கு தகவல் போகின்றது. இந்த தகவல் பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாத்துலயும் வெளியாகுது. போன வருஷம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது யார் மேல தெரியுமா? இவங்க அந்த காவல்துறையில இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் தகப்பனாரை தரையில் அமர வைத்து அசிங்கமாக, அருவருப்பாக பேசி, இந்த காமுகனை, கயவனை சேர்ல உட்கார வச்சு மரியாதையா பேசி மரியாதையாக நடத்தினா எப்படிங்க அதுக்கப்புறம் நிவாரணம் கிடைக்கும்? இதெல்லாம் சோசியல் மீடியா இருந்ததுனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு சில டிவியில சொன்னான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது விவாதமாவே வரல. ஆனா தமிழக அரசும் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தது. இந்த சூமோட்டோவா இந்த வழக்கை மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ண பாஞ்சு ஓடி வந்தது. சிபிஐ கொடுக்கல தமிழக அரசு. மாறாக என்ன தெரியுமா பண்ணுச்சு? சிபிஐ விசாரணை தேவையில்லை, நாங்களே விசாரணை செய்கின்றோம் என்று சொல்லி முகுல் ரோத்தகி என்ற வழக்கறிஞரை, ஒரு சிட்டிங்க்கு 40 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறவரை கொண்டு வந்து 2 தடவை அவரை சுப்ரீம் கோர்ட்ல நிறுத்தி இந்த கேஸுக்கு எதிராக அவரை வாதாட வச்சு, ஒரு பச்சை பிள்ளைக்கு எதிராக 1.25 கோடி செலவு பண்ண நீங்கெல்லாம் உருப்பிடுங்களாடா? நீங்கெல்லாம் ஆட்சியாரா நடத்துறீங்க? நீங்கெல்லாம் உங்க வீட்டுல பெண்ணுக்கோ பேத்திக்கோ அப்படி நடந்திருந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் 1.25 கோடி செலவு பண்ணுவீங்களாடா? மானங்கட்ட பழப்பா இல்ல, இல்ல அருவருப்பா இல்ல, அசிங்கமா இல்ல? இதை எப்படி? அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கிறேன், என்னங்க எந்த ஆட்சியில இருந்தாலும் இதெல்லாம் நடக்கதானங்க செய்யும். எல்லா ஆட்சியிலையும் இருக்கத்தான் செய்யும். கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய கலைஞர் போன்ற கயவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் நீங்க போய் சிபிஐ என்கொயரிக்கு தடையாணை வாங்காமல் இருந்திருந்தீர்கள் என்றால் குற்றவாளிகளுக்கு பயம் வரும். கஞ்சா குடிக்கீங்க. எங்க பக்கத்து டவுனு, நான் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்றத்தோட கடைசி கிராமம். மயிலாடுதுறை சட்டமன்றத்துக்கு ஒட்டின கிராமம் எங்க ஊரு. அந்த காட்டுமன்னார் கோவில் பிரசவ வார்டுல முந்தா நாள் கஞ்சா குடிக்கீங்க நுழைஞ்சு பாக்குறவங்க எல்லாம் அருவாளால வெட்டான். அதே காட்டுமன்னார் கோவில்ல 6 மாசம் முன்னாடி ஒரு கஞ்சா குடிக்கைய வெட்டி கொன்னாங்க. நல்ல வேளை அது ஜாதி கலவரமா மாறல. நீங்க ஒரு டயர் 3 டவுன்ஸ்ல கூட, ஒரு சற்றே பெரிய கிராமம் பேரூராட்சியில கூட கஞ்சா குடிக்கைகளுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்குன்னா, அப்ப நீங்க சிட்டியில எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பெரிய டவுனு சிட்டியில எல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்? இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று நான் சொல்கின்றேன். இந்த உதாரணங்கள்லாம் என்னாலும் ஒரு 100 உதாரணம் சொல்ல முடியும். 2 வயசு புள்ள, 4 வயசு புள்ள, 7 வயசு புள்ள, 14 வயசு பெண் குழந்தை இப்ப
விருதுநகர் இதுல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 14 வயசு பெண் குழந்தை, அந்த 14 வயசு பெண் குழந்தைய காணுன்னு போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தெரியுமா சொல்றாங்க, உன் புள்ள எவனோ காதலனோட ஓடி போயிருப்பா. அப்ப காவல்துறை இந்த லட்சணத்தில் இருந்தால் எங்க இருந்து நடவடிக்கை எடுப்பாங்க? விருதாச்சலத்துல கஞ்சா குடிக்கைகள் காலையில 5 மணிக்கு 4 பேரை வெட்டான். பில்டிங்க்கு வேலை செய்யக்கூடிய படுத்திருக்கக்கூடிய ஒருவரை செவுத்துல பிடிச்சி முட்டான், ரீல்ஸ் எடுக்கிறான். அப்புறம் தடுக்க வந்த எதிர்த்த டீ கடைக்காரரை அருவாளால வெட்டான். அதுக்கப்புறம் பஸ் வருது, அந்த பஸ்ஸை நிறுத்தி அந்த பஸ் டிரைவரை வெட்டான். மக்கள்லாம் அதுக்கப்புறம் வெகுண்டெழுந்து அவனை அடிக்க போனோம்னா மக்கள் மேல கத்தியால வெட்டான். யாரோ 100க்கு போன் பண்ணதுனால அங்க வந்த எஸ்ஐ இவனுங்களை சுட்டு பிடிக்கிறாரு. இவனுங்க பேர்ல 8 கேஸ் கோயம்பேடு ஸ்டேஷன்ல இருக்கு. ஒரு குற்றவாளி உங்களுக்கு கோயம்பேட்டுல வந்து வேலை செஞ்சவன் 8 கேஸ் இருக்கிறவன நீங்க சர்வசாதாரணமாக நடமாட விட்டதுனால ஐஎஸ் அவனை எங்க போனா என்ன பண்றான்னு மூவ்மெண்ட்டை பார்த்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. ஆனால் இந்த தமிழக அரசாங்கம் போதைப் பொருள் விற்பவனையும் போதைப் பொருளுக்காக உடந்தையாக இருக்கக்கூடிய ஆடு புருஷன் அமீர் போன்றவர்களையும் மெத்தப்பட்டவையின் விற்பவர்களையும் தங்கள் கட்சியில வச்சிருந்தா அந்த கட்சி எப்படிங்க, இந்த ஆட்சி எப்படிங்க உருப்பிடும்? யார் அந்த சார்? யாரு? மா சுப்பிரமணியத்து கூட இருந்து அவங்க வீட்டு வாசல்ல திமுக கொடியேற்றி மா சுப்பிரமணியத்து கூட போட்டோ எடுத்துக்கிட்டு மா சுப்பிரமணியம் போய் அவங்க வீட்டுல டிஃபன் சாப்பிடுறாருன்னா அந்த பொம்பளை பொறுக்கி பயலுக்கும் மா சுப்பிரமணியத்துக்கு என்ன மாதிரி உறவு? பொறுக்கிகள் எல்லாம் நீங்க அடைக்கலம் கொடுத்து ஒரு கட்சி நடத்துறீங்கன்னா இது ஆட்சியா இல்ல சுடுகாடாது? இந்த லட்சணத்துல நீங்க ஆட்சியை நடத்திட்டு அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியாதான் இருக்குன்னு சொன்னா நீங்க எப்பேற்பட்ட ஒரு சாரிஸ்ட் கும்பல்? நீங்க சாரிஸ்ட் மட்டும்தாங்க இதெல்லாம் நியாயப்படுத்த முடியும். பொம்பளை பிள்ளைய பெத்தவனோ இல்ல வீட்டுல அக்கா தங்கச்சியோட தாயார் தகப்பனாரோட வாழறவன் இதெல்லாம் நியாயப்படுத்த மாட்டாங்க. ஆமாங்க பிரச்சனை இருக்குங்க, சரி பண்ணணும் தாங்க சொல்லுவான். பீகார்ல இல்லையா, உத்தரப்பிரதேசலையானா? பீகார் உத்தரப்பிரதேசல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறான். உங்களை மாதிரி கேடு கட்டத்தனமா கஞ்சா குடிகள் மாநிலமா மாற விடல. பஞ்சாபுக்கு அடுத்தது தமிழகத்தில் தான் போதை பழக்கம் தலைவிரித்தாடுகின்றது. நன்றி சார். சார், இப்ப சோசியல் மீடியால ஒரு டிபேட் போறது, அதாவது திராவிட அரசியல் மெதுவா பலவீனமாறுது, இந்துத்துவ அரசியல் மெதுவா வளருது அப்படின்னு. இது உண்மையா இல்லாட்டி வந்து இது ஒரு அரசியல் பிரச்சாரமா? நல்ல வேளை இந்த கேள்வியை கேட்டீங்க. நீங்க முதல் கேள்விக்கே இதுக்கான பதில நான் சொல்லியிருக்கணும். நீங்க தமிழகத்துல பிஜேபி வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது, நம்மளுக்கு வந்து எலக்ட்ரல் விக்டரினா பிஜேபி இது வரைக்கும் பெறாம இருக்கலாம். 4 எம்எல்ஏவோட நிக்குது. 98, 99ல 3 எம்பி 4 எம்பின்னு வந்தது. 2001 4 எம்பி, இப்போ 4 எம்பி அப்படின்னு நீ ஒரு ஸ்டாக்னேட் ஆகியிருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் சித்தாந்த ரீதியாக தமிழகத்தில் RSS பிஜேபி வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளது. எங்க கட்சியில 90% இந்துக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னது யார்? இந்துக்கள் என்றால் திருடர்கள், விபச்சாரியின் மகன் என்று முரசொலியில் எழுதியவர் மகன் எங்க கட்சியில 90% இந்துக்கள் இருக்கான்னு சொல்ற அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது எது? இன்றைக்கு இந்துக்களுக்கு எதிராக பேசினால் மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்பதற்குத்தான் உங்களுக்கு 2-3 உதாரணம் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல 3:30 மணிக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தடை இல்லை என்று சொன்ன உடனே 4:30 மணிக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்து குமிகின்றார்கள். சென்னிமலையிலே கிறிஸ்துவ பிரச்சாரத்தை கைகொண்டு இந்த சென்னிமலையை கிறிஸ்துவ இயேசு மலையாக மாற்றுவேன், கன்னிமேரி மலையாக மாற்றுவேன் ஒரு பாஸ்டர் சொன்னதுக்கு நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து சென்னிமலையிலே இந்துக்களை திரட்டி இந்து முன்னணி அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அந்த ஊரே திகைச்சு போற அளவுக்கு, ஊரே கொள்ளாத அளவுக்கு 20,000 பேர் கொண்டான் சென்னிமலைங்கிற ஒரு சின்ன ஒரு பெரிய கிராமத்துல. அதோடு இல்லாம கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா என்று பட்டிமன்றம் நடத்தி அறிவுறுப்பான செயலில் ஈடுபட்ட திராவிடர் கழகம், அவர்களுக்கு பின்புலமாக இருந்தது சில இஸ்லாமிய கிறிஸ்துவ இயக்கங்கள். இவனுங்க பணம் கொடுப்பானுங்க, இவனுங்க தீக்காக்காரன் நடத்துவான். இன்றைக்கு அவர்களால் அந்த மாதிரி நடத்த முடியுமா? இன்றைக்கு தமிழகத்தில் இந்தி எழுச்சி ஏற்படுவதற்கு வீரத்துறவி ராமகோபாலன் போட்ட அடித்தளமானது இன்றைக்கு அவர் போட்ட விதையானது தற்பொழுது செடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மரமாக மாறக்கூடிய சூழலில் உள்ளது. அதனால சித்தாந்த ரீதியாக நாம் என்றைக்கோ வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் அரசியல் ரீதியாக
வருங்காலத்தில் தான் நாம் வெற்றி பெற வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். சார், இதுக்கு இன்னொரு சைடு இருக்கு. இந்த இந்த ஒரு நம்ம போன தடவை கேட்ட கேள்விக்கு இந்த திராவிட கட்சிகள் சொல்றது பாஜக வந்தன்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆபத்து உண்டாயிடும், அந்த கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாஜக சொல்றது திராவிட அரசியல் தான் வந்து இந்து கலாச்சாரத்தை அழிக்கிறதுன்னு. இதுல உண்மை எது பக்கத்துல இருக்கு? அதாவதுங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான். பண்டித ஜவஹர்லால் நேரு காலம் தொட்டு யார் மத்தியில ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பூச்சாண்டி காமிக்க வேண்டியது. இப்ப வந்து இன்னொரு பூச்சாண்டியும் பாருங்க. சிஏஏ வந்து உங்களுக்கு எதிரானது. சிஏஏனால இஸ்லாமியர்கள்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள். நான் எங்க ஓமாமலியூருக்கு பக்கத்து ஊர்ல பாய்மார்க இருக்காங்க. தென்னை மரம் ஏற ஒரு பாய் வந்தார், தேங்காய் புடுங்க வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் பாய் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒன்னு, முத்தலாக்னால எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அப்புறம் இப்போ மோடி எங்களெல்லாம் நாட்டை விட்டு விரட்ட போறாராமே, ஏன் இப்படிலாம் நீங்க செய்யலாமா, உங்க தலைவர்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னாரு. நான் அவரை உட்கார வச்சு கேட்டேன், ஏன் பாய் இப்ப சிஐஏக்க உங்க ஜமாத்துல என்ன சொன்னாங்கன்னு. இல்ல நம்மளெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எப்ப அனுப்ப போறாங்க, இந்த சட்டம் நிறைவேறிச்சுன்னா அனுப்புவாங்க அப்படின்னாரு. இந்த சட்டம் நிறைவேறிச்சா இல்லையான்னு. ஆமாங்க நிறைவேறிச்சுங்க, 6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷத்துல உங்களை யாராவது ஊரை விட்டு போன்னு சொன்னாங்களா? இந்த மாதிரி இவனுங்க புழு விட்டு திரியிறானுங்க. உங்க ஜமாத்துல பாதி பேர் புழுவுறானுங்க. கோவில்ல யாராவது வந்து திமுக ஓட்டு போடாதுன்னு சொல்றாங்களா? ஆனா ஜமாத்துல நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லும் போது, சர்ச்சில் ஓட்டு போடாதுன்னு சொல்லும் போது, இங்க அரசியல் பேசாத, இது சாமி கும்பிடுற இடம், இதே மாதிரி இந்துக்கள் பேசினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது வந்து இதெல்லாம் திராவிட சூழ்ச்சி. அதே மாதிரி நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், ஹிந்தி பேசுறதுனால மலையாளம், தெலுங்கு, கன்னடம்லாம் வளர்ந்திருக்கா அழிஞ்சிருக்கா? அங்க ஹிந்தி பேசுறாங்க. ஐ எம் நாட் அட்வொகேட்டிங் ஃபார் ஹிந்தி. உனக்கு என்ன மொழி பிடிக்குதோ நீ பேசு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ தின்னு. நாம அதுக்குள்ள நம்ம நுழையவே இல்லை. உனக்கு எந்த கடவுளை கும்பிடுதோ அந்த பிடிக்குதோ அந்த கடவுளை நீ கும்பிடு. நாம இதுக்குள்ள எதையுமே நுழையல. ஆனா இவங்க சூழ்ச்சி பாருங்க, என்ன சொல்றானுங்க இந்த பயலுங்க. இவங்க வந்து ஒரே மொழி, ஒரே கடவுள். நாம எங்கெங்க ஏக இறைவனை சொல்றோம்? நாம வந்து முனீஸ்வரன், முனியாண்டி, செல்லியம்மா, மாரியம்மா, காளியம்மா எல்லாத்தையும் நாம கும்பிடதானங்க செய்யறோம். அனைத்தையும் அனைத்தையும் உள்ளுக்குள்ள ஒருங்கிணைத்து உள்வாங்கி இன்க்ளூசிவாக இருப்பதுதான் இந்து தர்மத்தின் ஒரு மிகப்பெரிய விஷயம். அன்காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட். இல்ல நீ இதை கும்பிடாத அதை கும்பிடாதன்னு எங்கேயுமே இந்து தர்மத்துல சொல்லல. கல்லானாலும் தெய்வம், செடியானாலும் தெய்வம், மரமானாலும் தெய்வம், நதியானாலும் தெய்வம், குளமானாலும் தெய்வம், மாடானாலும் தெய்வம். அனைத்தையும் நாம் தெய்வாம்சம் கொண்டதாக பார்க்கின்றோம். நாம எதையுமே சைத்தான் என்றோ பாவிகள் என்றோ காபியர் என்றோ நாம் ஒதுக்குவதில்லை. ஆனா இவங்க என்ன புழுவுறாங்க, திமுக இவங்க தமிழை ஒழிக்க பாக்குறாங்க. இதை விட ஒரு கேவலமானது இருக்க முடியுமாங்க? ஒரு மொழியும் ஒரு மதமும் இணைந்து இருந்தது தமிழில் மட்டும்தான். தமிழை வைத்து சைவ மதமும் வைணவ மதமும் வளர்ந்தது. சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் வைத்து வளர்ந்தது தமிழ். இங்கேதான் தமிழும் மதமும் ஒன்னோட ஒன்னு பின்றி பிணைந்து, அதனால்தான் தாய்மொழி தமிழ், தெய்வ தமிழ் என்று சொல்கின்றோமே. நான் ஒரே ஒரு சவால் விடுறேங்க. இந்த நாங்க தான் தமிழை வளர்த்தோம்னா, அப்ப அதுக்கு முன்னாடி கருணாநிதி பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஈவேரா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அருணகிரிநாதர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஆழ்வார்கள், இவங்கெல்லாம் யாருங்க? நக்கீரன், இவங்கெல்லாம் யாருங்க? அப்ப என்ன புருடா விடுறீங்க நீங்க? அழகான ஏழை குழந்தை அழுகிய வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுததுன்னு இவங்கள சொல்லுங்க. தமிழின் சிறப்பம்சம் எந்த மொழியிலையும் இல்லாதது அழகு, வாழைப்பழம். இது தமிழின் சிறப்பு. அந்த ழாவையே நீங்க வந்து மக்கள் தேர்ந்து ஒழிச்சிட்டீங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சாதாரண ஒரு விவசாய கூலிக்கிட்டையோ, ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கிட்டையோ, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரீஷியன்ட்டையோ, பிளம்பர்ட்டையோ இந்த கேள்வியை முன்வைங்க. நான் வந்து பேசக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும், மொழியை ஒட்டி பேசக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் நான் இதை சொல்றது அநேகமா 100வது தரையா இருக்கும், 200வது தரையா கூட இருக்கலாம். ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவனை, வீட்டு வேலைக்கு வரக்கூடியவருக்கு உங்க வீட்டு அடையாளத்தை சொல்லும் போது, சார், ஐயா, நீங்க நேரா வாங்க, நேரா வந்து வலதுகை பக்கம் திரும்புங்க,
வலதுகை பக்கம் திரும்பினீங்கன்னா இடதுகை பக்கம் ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த இடதுகை பக்கத்துல இருக்கக்கூடிய எதிர் திசையில் இருக்கக்கூடிய 8வது வீட்டுக்கு எங்க வீடு நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? சார் புரியும்படியா சொல்லு சார். சார் தமிழ்ல தானே சார் சொன்னேன். ஏன் புரியும்படியா சொல்லு அப்படிம்பாரு. என்ன நீங்க சொன்னோம்னா, ஸ்ட்ரெயிட்டாவா, ரைட்ல திரும்பு, லெப்ட்ல திரும்பு, அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற 8வது வீடு. நீங்க தங்கிலீஷ் ஆக்கிட்டீங்க. அவனுக்கு தமிழும் உருப்படியா தெரியாது, இங்கிலீஷும் உருப்படியா தெரியாது. அதுக்கு எவ்வளவு கொச்சையா வேற பேசுவானுங்க. அன்னை தமிழ் இருக்க, அத்தை மகள் ஆங்கிலம் இருக்க, அந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா அருவிருப்பா இருக்கும். அந்த வார்த்தையை நான் சொல்றேன், பணம் கொடுத்து போகக்கூடிய விலை மாது. அதை ரொம்ப கொச்சையான வார்த்தையில வச்சுங்க. அதை சொல்லி ஹிந்தி அப்படிங்கிற. ஐ எம் டெல்லிங், ஐ எம் நாட் அட்வொகேட்டிங் ஃபார் ஹிந்தி. ஆனா யாராவது ஒரு ஹிந்திக்காரனோ, ஒரு பீகாரியோ, ஒரு ஒரிசாக்காரனோ, ஒரு தெலுங்கு பேசுறவரோ தமிழ இந்த மாதிரி கொட்டையா பேசினா நாம ஒத்துப்போம் சார். தன்னை போல் பிறரே நாம நினைக்க வேண்டாம். நமக்கு இந்த தமிழ் கலாச்சாரம் இல்ல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சும்மா வாயால உதாரணத்துக்கு போறதுக்காது. இந்த சுத்த கருணாநிதித்தனமா இல்லது. அதனால இவங்க மொழியை வச்சு அரசியல் செய்ய பாக்குறாங்க. பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு புரோக்கர் வேலை பார்க்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் குற்றம் சுமத்துகின்றேன். ஓகே சார், நீங்க இந்து தர்மத்தை பத்தி எடுத்து சொன்னீங்க. இப்ப துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர் சனாதன தர்மத்தை பத்தி சொன்ன கருத்து இன்னும் தேசிய அளவுல பேசப்படுறது. ஸோ இந்த தேர்தலுக்கு என்டிஏ அவர் சொன்னதை ஒரு அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் அதுக்கு எதிர்ப்பா பிரச்சாரம் செய்து அதை தேர்தல் ஒரு யுக்தியா மாத்துமா? கண்டிப்பா செய்யணும் சார், கண்டிப்பா செய்ய வேண்டும். முடிவெடுக்கிற இடத்துல நான் கிடையாது. அந்த முடிவை செயல்படுத்துற இடத்துல நானும் ஒரு ஆளா இருக்கேன். 100 பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இதை தலைமைக்கும் இது நன்றாக தெரியும். கண்டிப்பாக இதை முன்னெடுக்கும் என்று கூட்டணி கட்சிகள் உட்பட. ஏன்னா கூட்டணி கட்சிகளும் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாட அவங்க அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது சகோதரர் தினகரனாக டிடிவி தினகரனாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே உதயநிதி ஸ்டாலினை வன்மையாக கண்டித்துள்ளார்கள். இந்த திமுக கூட்டணியை தவிர, இந்த அயோக்கிய கூட்டணியை தவிர மீதி எல்லாரும் இந்த உதயநிதி ஸ்டாலினை கண்டிச்சுதான் பேசியிருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், உதயநிதி அப்பனால் அல்ல, உதயநிதி தாத்தனாலேயே செய்ய முடியாத இந்த ஆள் மட்டும் கிழிச்சு மட்டைக்கு 2 கீத்தா கிழிச்சிருவானா? முடிஞ்சா செய்யட்டாங்க. தேர்தல்ல இத சொல்லி தேர்தலை சந்திக்கிட்டாங்க, பாப்போங்க நாம. ஓகே சார், 2 நாளைக்கு முன்னாடி வைரமுத்துக்கு ஞானபீட அவார்டு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு அசிங்கமான அறிவிற்பான ஒரு நிகழ்வு. வைரமுத்துக்கு கூஜா தூக்குகின்றவர்கள் வேண்டுமானால், வைரமுத்து போன்று ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் வேண்டுமானால் வைரமுத்துவை ஆதரித்து வைரமுத்திற்கு ஆதரவாக அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், பேசலாம், போய் நேரில் போய் வாழ்த்தலாம், இல்ல வர வைத்து வாழ்த்தலாம். ஆனால் எப்படி வேண்டுமானாலும் வாழு, திமுக போன்றோ வைரமுத்து போன்றோ வாழ்ந்து விடாதே என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். இந்த ஞானபீட விருது என்பதை மத்திய அரசு கொடுக்கும் விருது அல்லது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி இந்த விருதை 1960களில் நிறுவியுள்ளார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதற்காக ஒரு 6 பேர் கொண்ட குழு, 3 பேர் கொண்ட குழு என்று பல்வேறு மட்டங்களில் குழுவை அமைத்து அந்த குழுவின் ரெக்கமெண்டேஷனை அடிப்படையாக கொண்டு இந்த விருது வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த விருதை ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அவர்கள் தான் வழங்குவது மரபாக உள்ள காரணத்தால் வெகுஜனங்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்திருக்குன்னா, இது ஒரு மத்திய அரசு வழங்கக்கூடிய விருது என்று போய் சேர்ந்திருக்கின்றது. இதை தடுக்கப்பட்டிருக்கலாம், தடுத்திருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை தடுத்திருக்கலாம் என்றுதான் நான் ஒரு கடைக்கோடி இந்து தர்ம போராளி, இந்து தர்மத்திற்காக போராடக்கூடிய போர் வீரனில் முதல் ஆளாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் போர் வீரன் தான், முடிவெடுக்கும் இடத்தில் நான் கிடையாது, நான் ஒரு சிப்பாய். ஆனால் என்னுடைய பார்வையில் இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது பெரியவங்க எல்லாம் என்ன கருத்து சொல்றாங்கன்னு தெரியாது. என் மட்டத்தில் தனிப்பட்ட ஜெயராமனாக, தனிப்பட்ட ஒரு சுயம் சேவகனாக, கட்சியிற்கு அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு RSS நிர்வாகியாக வீரத்துறவி ராமகோபாலனால் வளர்க்கப்பட்ட வீரத்துறவியின் சிஷ்யன் என்ற அடிப்படையில் சொல்கின்றேன். இந்த செயலானது அடாத செயல்,
ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். ஜெயகாந்தன் அவர்கள் விருது பெற்ற போது ஜெயகாந்தன் சொன்னது, என்னால் அந்த விருதுக்கு பெருமை கிடைத்துள்ளது என்று சொன்னார். அதை நான் ஒரு ஞான தெருக்காக பார்க்கின்றேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் எழுத்தாளர், இந்த பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிராக போகாதவர். அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேறு சிலது இருந்தால் கூட பொது வெளியிலே தன்னை ஒரு கண்ணியமான மனிதராக வாழ்ந்து காட்டிய ஒரு மகான், தமிழுக்காக அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த மகான். கம்யூனிஸ்டாக இருந்தாலும் கூட இந்த பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டி பேசி வாழ்ந்தவர். கம்யூனிஸ்ட் தன்னுடைய வாழ்வியல் முறையாக திருவயதிலிருந்தே கொண்டிருந்தாலும் கூட இந்த தமிழ், நம்முடைய பண்பாடு கலாச்சாரம், மரபுகள், நம்முடைய பாரம்பரியத்தில் ஒரு மாபெரும் பிடிப்பு கொண்டு அதன் மீது ஒரு பெருமிதம் கொண்டவர். He was a proud Tamilian, proud Hindu, proud Hindu nationalist, proud Indian. ஆனா இந்த வைரமுத்து மாதிரி ஒரு கச்சடா வாழ்க்கை வாழ்ந்தவர் கிடையாது. கச்சடா வாழ்க்கை வாழக்கூடிய இந்த வைரமுத்துவிற்கு இந்த விருது கிடைத்துள்ளது ஒரு அநீதியான விஷயம், கேவலமான விஷயம். அதுக்கு பேசாம இந்த விருதையே கலைச்சிடலாம். பேசாம நான் ரொம்ப பேசுறேன்னு யாராவது நினைச்சாங்கன்னா பரவாயில்ல நினைச்சுக்கங்க. ஏன்னா ஒரு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக திகழக்கூடிய இந்த வைரமுத்து, ஆண்டாளை கொச்சையாக பேசிய வைரமுத்து, அதற்கு பொய் சொன்ன வைரமுத்து, பெண்களிடம் எப்போதுமே பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய வைரமுத்து, தவறான வாழ்க்கை வாழ்ந்து இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு தவறான முன்னுதாரணமாக திகழக்கூடிய இந்த வைரமுத்துவிற்கு இந்த விருது கிடைத்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கது. இதற்காக நான் சினம் கொள்கின்றேன். நன்றி சார். சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பகிரலாம். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். வணக்கம். நன்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.